லட்சக்கணக்கான அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் இன்று வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நிலையில் அதை வங்கிகள் சமாளிக்குமா என்ற அச்சத்தில் உள்ளனர். பண மதிப்பு இழப்பு அறிவிப்பு வெளியான பிறகு வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வங்கிக் கணக்கில் உள்ள தங்களின் பணத்தை எடுத்து செலவு செய்ய முடியாமல் பெரும்பாலான மக்கள் தவித்து வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழலில் தமிழகத்தில் 12 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இன்று வங்கிகளில் சம்பள பணம் செலுத்தப்படுகிறது. அத்துடன் தமிழகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் வங்கிகளில் சம்பள பணம் செலுத்தப்பட இருக்கிறது. வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்களில் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலை ஏற்படுமோ என்றும், வங்கிகள் எப்படி சமாளிக்கும் என்ற அச்சத்திலும் அரசு ஊழியர்கள் உள்ளனர். சம்பள பணம் முழுவதையும் வழங்க தேவையான நடவடிக்கைகளை வங்கிகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த 30ஆம் தேதி சம்பளத்தை இந்த அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் எப்படி போய் வங்கிகளில் எடுப்பது? வங்கிகளில் போனால் மொத்த சம்பளமும் கிடைக்குமா? இந்த மொத்த சம்பளத்தையும் வாங்கினா தான் நம்ம அடுத்த கட்ட வீட்டு வாடகை, உணவுப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் எல்லாத்தையும் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வங்கி இதை எப்படி சமாளிக்க போகிறது என்ற ஒரு அச்சம் பணியாளர்கள்கிட்ட இருக்குது. பணியாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய முழுமையாக சம்பளம் கிடைத்தால்தான் அவர்கள் தங்களுடைய வாடகை, அந்த மாதாந்திர செலவுகளை ஈடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இல்லை என்றால் வங்கிகள் முன்னால் அலைச்சலோடு அனுதினமும் காசை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனால் வங்கி இதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து பணியாளர்களுக்கு சம்பளத்தொகை முழுவதும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு